பிக் பாஸ் சீசன் 10 தமிழ். என்னப்பா அக்டோபர் மாதம் ஆரம்பிக்க போகிற ஷோவை பற்றி இப்பயே பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு உங்களில் நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். எனக்குமே ஆச்சரியமாக இருக்குது. பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ ஒரு மாதத்துக்கு முன்னாடியே டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. நியூஸ் சேனலாக இருக்கக்கூடிய தந்தி டிவியெல்லாம் பிக் பாஸ் செப்டம்பர் 6ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிற செய்தியை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிப்பதற்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ்ல ஆபாச போட்டியாளர்களை எடுத்து கொண்டு வருவதற்கான முயற்சியே த காமன் மேன் அப்படிங்கிற ஷோ மூலமாக விஜய் டிவி பண்ணக்கூடிய பித்தலாட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சும்மா பிரித்து வைக்க போகிறோம். திருச்சி சாதனா அவர்கள், அவங்க எதுக்கு பேர் போனவங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய ஆபாச கண்டென்ட்களுக்கு 18+ கண்டென்ட்டை தொடர்ந்து காத்து கருப்பு கலையோடு சேர்ந்து யூடியூப்ல போட்ட பெருமை திருச்சி சாதனா அவர்களையே சேரும். திருச்சி சாதனா அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாங்க. நான் பிக் பாஸ் ஆடிட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ, அதுவே சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சுது. என்னடா சொல்கிறீங்க, திருச்சி சாதனாவெல்லாம் கண்டஸ்டண்ட்டா வர்ற பிக் பாஸ் சீசன் 10 பார்க்கணுமா அப்படின்னு பல பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ நீங்கள் பார்த்து தான்ப்பா ஆகணும். ஏன்னா பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இந்த செனத்தவக்கலை திவாகர், இந்த துண்டு பீடி கலையரசன், அந்த முகரக்கட்டைகளெல்லாம் எடுத்துட்டு உங்ககிட்ட காட்டினாங்க தானே, நீங்களும் பார்த்தீங்க தானே. திருச்சி சாதனாவை கூட்டிட்டு வந்தா மட்டும் நீங்க பார்க்காம அப்படியே கடந்து போயிடுவீங்களா? ஆனா திருச்சி சாதனாவை நேரடியாக விஜய் டிவியை கொள்முதல் பண்ணி கூட்டிட்டு மக்கள்கிட்ட காட்டினா விஜய் டிவியை பல பேர் காரி துப்புவாங்க. அப்போ திருச்சி சாதனா போன்ற ஆபாசவாதிகளை பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்முக்குள்ள கொண்டு வர்றதுக்கு என்ன பண்றது? அங்கதான் விஜய் டிவி கிரிமினலா பிளான் பண்ணி த காமன் மேன் ஷோ அப்படின்னு ஒன்றை கொண்டு வந்திருக்கான். இந்த காமன் மேன் ஷோல நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் பிக் பாஸ்ல கலந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனா இப்போ வரைக்கும் ஒருத்தருக்கு கூட நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, நீங்க ஆடிஷனுக்கு வாங்க அப்படிங்கிற அழைப்பு வரல. இருக்கிறவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். நான் அப்ளை பண்ணங்க, எனக்கு இப்போ வரைக்கும் எந்த ரிப்ளை இல்லை. ரீப்ளை வராது, ஏன்னா உருட்டு அப்படி. ஏன்னா இந்த காமன் மேன் அப்படிங்கிற ஷோவே திருச்சி சாதனா, திருச்சி சூர்யா போன்ற ஆபாசவாதிகளை பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்முக்குள்ள மறைமுகமாக கொண்டு வருவதற்கான ஒரு டூல் தான். நேரடியாக கூட்டிட்டு வந்தா நாக்க பிடிங்கிட்டு சாவற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டும் காரி துப்புவான், பிக் பாஸ் ரசிகர்களும் காரி துப்புவான். இதே போல தான் போன சீசன்ல ஆதிரேன்னு ஒருத்தவங்க, இந்த கலையரசன், இந்த திவாகர் போன்ற நபர்கள்லாம் இந்த பிக் பாஸ் மாதிரியான ஷோக்கு வர்றதுக்கே தகுதியற்ற நபர் அப்படின்னு ஆதிரை பதிவு பண்ணாங்க. ஆதிரையுடைய கேம் பிளே மேல நமக்கு ஏகப்பட்ட மாற்று கருத்துக்கள் இருக்கு. ஆனா ஆதிரை சொன்ன இந்த பாயிண்ட் இருக்குல்ல, கலையரசன், இந்த வாட்டர்மெலன் ஸ்டார், இவங்க எல்லாம் டிசர்வ்டே கிடையாது அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னது 100க்கு 200% உண்மை. அதே போல இந்த தடவை நேரடியாக நம்ம கூட்டிட்டு வந்தோம்னா நமக்கு அது மிகப்பெரிய அளவில் பேக் ஃபயர் ஆகும். அதனால காமன் மேன்ல சாதனா அப்ளை பண்ண மாதிரியும் அவங்கள அது மூலமாக செலக்ட் பண்ண மாதிரியும் ஒரு ப்ராசஸை வச்சு மக்களை முட்டாளாக்கி திருச்சி சாதனா போன்ற நபர்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு ஆபாசத்தை ஒட்டுமொத்தமா 100 நாளைக்கு அப்படியே ஆறா ஓட விட போறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா போன சீசன்ல இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்றவன் என்னதான் பண்றான், அவன் இன்ஸ்டாகிராம்ல ஃபெமிலியர் ஆயிட்டான். ஓகே, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவன் என்ன பண்றாங்கிறத பார்ப்போம் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் அவனுக்காகவே பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த கலையரசன் அப்படிங்கிறவன் அகோரியா இருந்து பிராடுத்தனம் பண்ணிக்கிட்டு மொளமாரித்தனம் பண்ணிக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு சுத்திட்டு இருந்தான். அப்படி இருந்தவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் என்ன பண்றான் அப்படின்னு பார்க்கணுங்கிற ஆர்வத்தை ரசிகர்களுக்கு மத்தியில தூண்டுறதுக்கான முயற்சி இது. இந்த கலையரசன், தர்பூசணி திவாகர் போன்ற நபர்களை ஆரம்ப நாட்களுக்கு இந்த பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம் பயன்படுத்திக்கும். அதுக்கப்புறம் கலையரசனை பார்த்தீங்கன்னா 3 வாரத்தில் எவிக் பண்ணி அமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த தர்பூசணி திவாகர் ஒரு 35 நாள் இருந்துட்டு அவனும் வெளியில வந்துட்டான். அப்போ அவங்களுடைய இனிஷியல் டிஆர்பியை இன்க்ரீஸ் பண்ணுவதற்காக இவனை போன்ற ஆபாசவாதிகளை உள்ள கூட்டிட்டு வருவாங்க. அந்த லிஸ்ட்ல தான் திருச்சி சாதனாவை எப்படியாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பிடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை இந்த மானங்கட்ட விஜய் டிவி எடுத்திருக்கிறதாக தெரிகிறது. போன சீசன்ல பிரஜன் சாண்ட்ராவை ஜோடியா உள்ள அனுப்பி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டையே இந்த பிக் பாஸ் டீம் பண்ணி பார்த்துருக்கு. ஏன்னா சாண்ட்ராவால இதே கமருதீன் மற்றும் விஜய் பார்வதி 2 பேரும் ரெட் கார்டு வாங்கிட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாச்சு. தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கியாகவே சாண்ட்ரா அவங்க மாறிட்டாங்க. பிரஜன் சாண்ட்ராவுடைய அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை வச்சு ஒட்டுமொத்தமாக விஜய் டிவி டிஆர்பியை அறுவடை பண்ணுச்சு. அதே போல இந்த சீசன்லையும் டாக்ஸிக்கா இருக்கக்கூடிய ஜோடிகளை அனுப்பி அதை வச்சு இந்த தடவை டிஆர்பி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவையும் விஜய் டிவி எடுத்திருக்கு.
நிறைய பேர் பிக் பாஸ் காமன் மேன் ஷோக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு நம்மள ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருவாங்க, நம்ம அந்த காமன் மேன் ஷோக்குள்ள போய் கலந்துக்க போறோம், மக்களுக்கு மத்தியில பிரபலமாக போறோம் அப்படின்னு பகல் கனவு கண்டுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு எந்த அழைப்பும் விஜய் டிவி தரப்புல இருந்து வரப்போறதில்ல. ஏன்னா இந்த காமன் மேன் ஷோ அப்படிங்கிறதே வந்து ஒரு கண் துடைப்பு தான். இதுலேயுமே ஓரளவுக்கு சமூக ஊடகங்கள்ல பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்களை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து ஒரு 2 பேரை பிக் பாஸ் வந்து உள்ள அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, ஒரு சராசரி மனுஷன் எப்படி ஆந்திரால வந்து ஒரு சாதாரண விவசாயிக்கு வாய்ப்பு கிடைச்சு அந்த விவசாயி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் 106 நாள் விளையாடி அவர் வந்து கோப்பையை எப்படி ஜெயிச்சுட்டு வந்தாரோ அதே போல மக்கள்ல இருந்து ஒருத்தன் போய் பிக் பாஸ் கோப்பையை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது தமிழ்ல பிராக்டிகலி நாட் பாசிபிள். ஓரளவுக்கு மக்களுக்கு மத்தியில பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இதுவரைக்கும் பிக் பாஸ் கோப்பையை தட்டி தூக்கியிருக்காங்களே தவிர ஒரு காமன் மேன் போய் இதுவரைக்கும் பிக் பாஸ்ல கோப்பையை ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. தாமரை போனாங்க, கோப்பையை ஜெயிக்கல. தனலட்சுமி போனாங்க, கோப்பையை ஜெயிக்கல. ஷிவின் போனாங்க, கோப்பையை ஜெயிக்கல. ஆக மொத்தத்தில் ஒரு சராசரி மனிதனுக்கு பிக் பாஸ் கோப்பை அப்படிங்கிறது ஒரு கனவு தான். சரி, அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கக்கூடிய பிக் பாஸ் சீசன் 10 தமிழ் முன்னாடியே செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பல பேருக்கு வந்து தோணலாம். ஒருவேளை இவங்க வந்து அல்டிமேட் பிளான் பண்ணுறாங்க, பிக் பாஸ் அல்டிமேட்டை அடுத்த வருஷம் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சீசனை சீக்கிரமாக முடிச்சுட்டு அல்டிமேட்டுக்கான வேலைகளை செய்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். அதனால் நம்ம செப்டம்பர் மாதத்துலேயே ஆரம்பித்து சீக்கிரமாகவே பிக் பாஸ் சீசன் 10 தமிழை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக அல்டிமேட் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற காரணத்துக்காக கூட செப்டம்பர் மாதமே அட்வான்ஸ்டாக இந்த பர்டிகுலர் ஷோவை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி பிக் பாஸ் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற செய்தியை தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. திருச்சி சாதனாவை எல்லாம் நம்மளால் பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. சந்தானமும் ஆர்யாவும் சேர்ந்து நடித்த பாஸ் என்கிற பாஸ்கரன் அப்படிங்கிற திரைப்படத்தில் இதே ஆர்யா வந்து ஒரு டியூட்டோரியல் சென்டர் நடத்துவார். அந்த டியூட்டோரியல் சென்டருக்கு பாடம் நடத்துறதுக்காக சந்தானம் என்ன பண்ணுவார் அப்படின்னா சகிலாவை வந்து கூட்டிகிட்டு வருவார். அப்போ வந்து ஆர்யா சந்தானத்தை பார்த்து கேட்பாரு, டே மச்சான் இவங்களை எதுக்குடா இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு. அதே போல தான் மக்களாகிய நீங்கள் அக்டோபர் மாதம் ஆரம்பிக்க வேண்டிய பிக் பாஸ் செப்டம்பர் மாதத்திலேயே ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற செய்தியை பற்றியும் திருச்சி சாதனா போன்றவர்கள் பிக் பாஸ்ல போட்டியாளர்களாக கலந்து கொள்ளுவாங்க அப்படிங்கிற தகவலை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான டாபிக்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.